என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் கர்த்தராகிய எல்லாரும் ஏற்றுவதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். போதும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்த கடைசி நிருபத்தில் அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்ட கடைசி நிருபம் தான் அந்த 2 தீமோத்தேயு நிருபம். அதனால தான் அந்த நிருபத்தை முடித்த உடனே அவர் சொல்லுகிறார், நான் என் போராட்டத்தை என்ன செய்ய போகிறேன், போராடிட்டேன், முடிக்க போகிறேன், விசுவாசத்தை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 4ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கும்போது அவர் முடிக்கிறதை பார்க்குறோம். இந்த 17ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் நான் ஒரு அகப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறித்து சொல்கிறார். அந்த 16ஆம் வசனத்தில், நான் ஒரு விசை உத்தரவு சொல்வதற்காக இப்படி அரசு அதிகாரிகள்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அப்படி மாட்டும்போது என் கூட யாருமே நிற்கலை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனாலும் அந்த குற்றம் அவங்க மேலே என்ன செய்ய வேண்டாம், சுமர வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் எனக்கு தீமை செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், போராடிக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் அலெக்சாந்தர்ன்றார். ஆனால் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கட்டும்ன்றார். இங்கே பாருங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். தீமை செஞ்சுக்கிட்டு இவனுக்கு எப்படியாவது தீமை செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிற மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம வாழுகிறோம். நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களை காட்டிலும் நமக்கு எப்படியாவது தீமை செய்யணும்னு முயற்சிக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி என்ன செய்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. நம்ம எங்கே போனாலும் இருப்பாங்க. அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையிலையும் அதுதான் இருந்துச்சு. அதனால் நம்மளை சுற்றிலும் தீமை செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம், ஆச்சரியப்படவும் வேண்டாம். வேத புத்தகம் நமக்கு சொல்லி இருக்குது, தீமை செய்கிறவங்க நம்மளை சுற்றி என்ன செய்யத்தான் செய்வாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போயெல்லாம் நமக்கு தீமை செய்வாங்க. இது மனிதனுடைய இயல்பு. பிசாசானவன் அவர்கள் என்ன செய்கிறாரு, தீமை செய்வதற்காகவே பயன்படுத்தார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறாருங்க, அவன் தீமை செஞ்சான். ஆனால் பைபிள் பிரகாரம் தீமை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். பைபிள் பிரகாரம் உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். பைபிள் பிரகாரம் உங்களை சபிக்கிறவங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் பைபிள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வரும். பைபிள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வரணும் அப்படின்னு நம்ம விரும்பினா, நமக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அவங்கள மனப்பூர்வமாக நம்ம என்ன செய்யணும், அவர் பார்த்துக்கிறட்டும்னு விட்டுறணும். இதைத்தான் பவுல் சொல்கிறாரு. எனக்கு தீமை செய்ய, அந்த 14ஆம் வசனத்தை சொல்கிறாரு பாருங்க, எனக்கு தீமை செய்ய உடையோ முயற்சி பண்ணுனா, ஆனாலும் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தரட்டும். எனக்கு தீமை செய்ய நினைச்சான் பாரு, அவனை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை, அவனை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அவன் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் என்ன செய்யட்டும், பலன் தரட்டும் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு என்ன செஞ்சாங்க, தீமை செய்ய நினைச்சாங்க. பைபிளில் போட்டிருக்குது. அப்போ தான் யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றிட்டார். 50ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 20ஆவது வசனத்தில் சொல்கிறார். அப்போ தீமைகள் செய்ய நமக்கு மனிதர்கள் முயற்சிக்கும் போதெல்லாம் அவர்கள் செய்கிற தீமையை கர்த்தர் பார்த்துக்கிறட்டும், அவர்கள் செய்கிற தீமைக்குரிய பலனை கர்த்தர் தரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம்னா, அவங்க செய்கிற தீமைகளை கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு, நமக்கு நன்மையா மாற்றி தந்துடுறாரு. நம்ம கடந்து போகாம அவங்க செய்கிற தீமைக்கு திரும்ப திரும்ப நம்ம தீமை செய்யும் போது அவர்களையும் தீமை மூடிக்கொள்ளுகிறது, நம்மையும் தீமை என்ன செய்யறது, மூடிக்கொள்ளுகிறது. யோசேப்பு பாருங்க, அவன் தீமை செய்யக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட சக்தி இருந்துச்சு, திராணி இருந்துச்சு, அவன் பெரிய அதிகாரத்துக்கு போயிடுறான். அவங்க சகோதரர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, இவனுக்கு நாங்கள் தீமை செஞ்சிருக்கிறோம், இவன் கதறும் போது இவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கல, இவனுடைய சத்தம், இவனுடைய அழுகையை நாங்கள் பொருட்படுத்தல, இவனை நாங்கள் வித்து போட்டோம் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு சொல்றார், நீங்க எல்லாம் தீமை செஞ்சீங்க, உங்களுடைய தீமைக்குரிய பலனை அவர் வந்துட்டு போட்டு நான் தர மாட்டேன், ஆனால் நீங்கள் செஞ்ச தீமையெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சுட்டார், நன்மையாக்கி தந்துட்டாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக மனிதர்கள் தீமை செய்யும் போது அவர்களை நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய கையில் தான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய கையில் தான் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நாம் வாழுகிற உலகம் பைபிளில் போட்டிருக்கு, இது பொல்லாதவர்கள் நிறைந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம். இந்த உலகத்தை குறித்து தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கடைசி காலம் ரொம்ப கொடிய காலமாக இருக்கும். அந்த 3ஆவது அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவார்,
நீங்க வாழுகிற அந்த கடைசி காலம், இந்த பூமியில 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அது ஒரு கொடிய காலம். எப்படிப்பட்ட கொடிய காலம் அப்படின்னு அவர் தொடர்ந்து அங்க வருஷப்படுத்துகிறார் பாருங்க. மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரரா இருப்பாங்க, அகந்தை உள்ளவங்களா இருப்பாங்க, தூசிக்கிறவங்களா இருப்பாங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, நன்றி அறியாதவர்கள், அதாவது நன்றி இல்லாதவங்களா இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவங்களா இருப்பாங்க, சுபாவ அன்பு இல்லாதவங்களா இருப்பாங்க, யாரோடையும் இணங்கி போகாதவங்களா இருப்பாங்க, அவதூறு செய்யறவங்களா இருப்பாங்க, இச்சையடக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க, கொடுமை உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்து சொல்றாரு நல்லோரை பகைக்கிறவங்களா இருப்பாங்க, துரோகிகளா இருப்பாங்க, துணிகரக்காரங்களா இருப்பாங்க, இருமாப்புள்ளவங்களா இருப்பாங்க, தேவ பிரியரா இல்லாம சுகபோக பிரியரா இருப்பாங்க. அடுத்த வசனத்துல சொல்றாரு தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு அதன்படி வாழ மறுப்பாங்க அல்லது பலனை மறுதளிப்பாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் இருக்கிற உலகத்துல தான் நீ வாழ்ற. இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கோ, கவனமா இருந்துக்கோ, இவங்களெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி வாழு, இவங்களுடைய சுபாவங்களை நீ பற்றி கொள்ளாத, ஏன்னா கொடிய காலம் அப்படிதான் இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற காலங்கள் மனிதர்கள் தீமை செய்கிற காலங்கள்ல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் போது சொல்றாரு, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதியை செய்ய விரும்புகிற நீங்க இன்னும் நீங்க நீதி செய்யுங்க, பரிசுத்தமா இருக்க விரும்புகிற நீங்க இன்னும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமா மாறுங்க. அப்படி விரும்புறவங்க அப்படி போகட்டும், இப்படி விரும்புகிற நீங்க என்ன செய்ய, இப்படி வளர்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு அவங்க எல்லாம் தீமை செய்ய நினைச்சாங்க, அந்த தீமை என்ன செய்யல, அவங்கள நான் விட்டுறேன், கர்த்தர் பார்த்துக்கிறட்டும்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, என் கூட இருக்கிறவங்க எனக்கு கூட நிற்காம போயிட்டாங்க. அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஒருத்தவங்க எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தீமை நடந்தால் என் கூட இருப்பேன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தவங்க. நாளைக்கு உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு தைரியம் கொடுத்தவங்க. அந்த தைரியம் கொடுத்தவங்க பார்க்குறாங்க, இந்த பிரச்சனை இவனோட முடியறதா இருந்தால் பரவாயில்ல, இவனுக்கு நம்ம தைரியம் கொடுத்தோம், இவனோட நம்ம கூட நின்னோம்னா நம்மளையும் சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு உணர்ந்துட்டு என்ன செஞ்சிடறாங்க, அவங்களும் ஒதுங்கி போயிடுறாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் நம்மளுக்கு தைரியம் கொடுக்குறவங்கள நம்பினா நம்ம முழு மூச்சா இறங்க முடியாது. அப்படி நீங்கள் இறங்குனீங்கனாலும் ஒரு நாள் ஏமாந்து போயிடுவீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நீங்கள் தைரியமாக செய்யுங்கம்பாங்க. அந்த நேரம் தான் அவங்க சில நேரத்தில் என்ன செஞ்சுருவாங்க, 2வது வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. மொதல் வாட்டி வேணால் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறீங்க செய்கிறீன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் நான் தைரியமாக அதை செஞ்சேன், இப்போ நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களா, வாங்க செய்யுங்கன்னு கூப்பிடும்போது 2வது வாட்டி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சுருவாங்க, உங்கள் நம்பரை மட்டும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதெல்லாம் நடக்கலை, நடக்கக்கூடாதுன்னு நானும் விரும்புகிறேன், ஆண்டவரும் விரும்புகிறார். அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறவர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்கள நம்பி நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. பவுல் அப்படி தான் சொல்கிறாரு, ஒரு ஆள் தீமை செய்கிறவங்களையும் நம்ப வேண்டாம், உனக்கு நாங்கள் நன்மை செய்வோன்றவங்களையும் நம்ம நம்ப வேண்டாம். ஆனால் அவங்க நன்மை செய்யக்கூடாதுன்னு கிடையாது, அவங்களுக்கு சூழ்நிலை வந்து என்ன செய்யுது, அவங்கள பாதிக்குது. உங்களை பாதிக்கிற சூழ்நிலை அது உங்களோட போயிட்டா பரவாயில்லை, இப்போ அவங்கள அது பாதிக்கும் போது என்ன செஞ்சிடறாங்க, உங்களை விட்டு விலகிடுறாங்க. அப்படி இன்னும் நம்ம கூட நின்னோம் அப்படின்னா நமக்கு பாதிப்பு, நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு, இது நமக்கு தேவையா, அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அதை தான் பவுல் சொல்லுகிறாரு. இப்படி ஒதுங்கினவங்களையும் நான் என்ன செய்யலை, குற்றப்படுத்த விரும்பலை. அந்த வசனத்தில் 16வது வசனத்தை சொல்றாரு பாருங்க, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, அந்த குற்றம் கூட அவங்க மேலே சுமர வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவருக்கு புரியுது மனுஷங்கள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, தீமை செய்கிறவங்களா இருந்தாலும் நன்மை செய்கிறவங்களா இருந்தாலும் நமக்கு புரியணும், அவங்க நிலையற்றவர்கள். பைபிள் நமக்கு அப்படி தான் சொல்லிடுது. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, நிலையற்றவங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் மாறக்கூடியவைகள், மனிதர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள். மனிதர்களுடைய நீங்களே பாருங்க, நீங்களே உங்கள் குடும்பத்தில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கணவன் மனைவி ஒரே நினைவோடு வாழ முடியுமான்னு பாருங்க. காலையில் ஆரம்பிப்பீங்க சந்தோஷமாக, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளே அந்த சந்தோஷத்தில் என்ன செய்யும், சில சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும்.
யாராவது நிதானிப்பீங்களா? காலையில் நல்லா தானே ஆரம்பித்தோம், இந்த 11 மணிக்குள்ள சண்டை வந்துருச்சு, அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மைக்கே தேவனை நேசிக்கிறவங்கன்னு அர்த்தம். என்னத்தை அந்தாலும் இவ்வளோ தூரம் பண்ணானா நானும் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாத்தானுக்கு இடம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே பிரச்சனைகள் மாறும்போது அதை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிறணும். எப்போ எதையுமே நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட இருப்பார். எதையுமே நீங்கள் கை மீற விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பார்த்தா சரி பண்ண முடியும், உங்களால் முடியாதெல்லாம் கிடையாது. அப்படி இந்த பிரச்சனை இப்படி முத்தாமல் போனால் என்ன செய்வோம், கொஞ்சம் தாழ்ந்து போவோம். பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே முத்துது, இந்த சண்டை குடும்பத்துக்குள்ளே முத்துது, கொஞ்சம் பொறுத்து போவோம், இல்லை கொஞ்சம் அமைதியாக போவோம், இல்லை கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். பிரச்சனையை தவிர்க்க பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை தவிர்க்க பார்க்காம எப்படா வருவாங்கன்னு கடுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தான் உங்களை என்ன செய்வார், அழகாக தூண்டில் போட்டு தூக்குறதுக்கு ரெடியாக இருப்பார். இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எப்பயுமே பிரச்சனைகளையும் சண்டைகளையும் வளர்ப்பதற்கு ஒருபோது விரும்பக்கூடாது. அப்படி விரும்பினோம்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், ஒரு பயனற்ற வாழ்க்கையாக போயிடும். ஆண்டவரோடு வாழ்ந்தாலும் நம்ம நரகத்தில் வாழ்றது மாதிரி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தவிர்த்துருவோம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, என் கூட அவங்க நிற்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்காக அவங்க குற்றம், அவங்க அந்த குற்றம்லாம் அவங்க மேலே என்ன செய்ய வேண்டாம், சுமர வேண்டாம். அதுக்காக அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம், அவங்கள நான் சபிக்க விரும்பலை. சில நேரத்தில் நாம் அப்படி தான் சபிப்போம். இந்த கழுதையை நம்பி நான் இந்த இதை தொட்டுட்டேன், இந்த கழுதை கடைசியில் என்ன செஞ்சிருச்சு. நான் சொல்கிறது கழுதுன்றது சும்மா சின்ன வார்த்தை, நீங்கள்லாம் பெரிய பெரிய வார்த்தை பயன்படுத்துவீங்க, அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் அப்படி கூட பேசுகிறத முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, தவிர்த்துருங்க. அவங்களுக்கு என்ன நிலைமையோ உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க, உதவி செய்ய முடியாமல் போச்சு. ஆனால் கர்த்தர் யாரை கொண்டாகிலும் எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். கர்த்தர் யாரை கொண்டாகிலும் என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் எந்த சூழ்நிலையாகிலும் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் என்ன செஞ்சிடணும், நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே போயிடணும். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, தீமை செய்வேன் என்று சொன்னவனுக்கும் நான் எதுவும் சொல்ல விரும்பலை, நன்மை செய்வேன் என்று சொல்லிட்டு நன்மை செய்யாமல் போனவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், துணையாக இருந்தார். அந்த வசனம் தான் அன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாம் கேட்கறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினா சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீங்கினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றினார். அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாருன்னா, நீங்கள் எந்த கிரெடிட்டாக இருந்தாலும், எந்த மகிமையாக இருந்தாலும், எந்த புகழ்ச்சியாக இருந்தாலும், இந்த மனுஷனால நான் வாழுகிறேன் இல்லது இந்த மனுஷனால நான் வாழுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. கர்த்தர் விரும்புகிறதுனா நான் உம்மால தான் வாழுகிறேன், உம்முடைய தயவினால தான் வாழ்கிறேன், உம்முடைய பலத்தினால தான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. எந்த மனிதனை கொண்டாகிலும் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நேர்த்தி என்ன செய்வான், செய்து முடிப்பான். எந்த மனுஷனை கொண்டாகும், அதுதான் நம்மளை சொல்ல, இந்த மனுஷனை நான் நம்பினேன், என்னை மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனையும் நீங்கள் திட்டாதீங்க, சபிக்காதீங்க, அவனோட போராடாதீங்க. இந்த மனுஷனுக்கு நான் தீமையே செய்யலை, இவன் என் கூட போராடிக்கிட்டே இருக்கான், அப்படிப்பட்ட மனுஷனையும் நீங்கள் சபிக்காதீங்க, திட்டாதீங்க, அவனோட போராடாதீங்க. நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. மனிதர்கள் மனங்கள் பெரும்பாலும் முரட்டாக தான் இருக்கும். அதுதான் கொடிய காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனுக்கு எழுதுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அப்போ நானும் நீங்கள் இப்படி தான் உலகம் இருக்கும், ஜனங்கள் இப்படி தான் இருப்பாங்க. அவர்கள் மனம் மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய பேச்சு மாறக்கூடியதாக இருக்கும், அவங்களுடைய செயல்கள் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நாம் நம்ப வேண்டியதெல்லாம் யார் தான் நம்பணும், அவர் தான் மாறாதவர். மற்ற எல்லாருமே மாறக்கூடியவங்க தான். நானாக இருந்தாலும் சரி மாறக்கூடியவங்க தான், நீங்களாக இருந்தாலும் நான் மாறக்கூடியவங்க தான். பைபிள் பிரகாரம் அவர் ஒருத்தர் தான் மாறாதவர். அவருடைய அன்பு தான் மாறாதது, அவருடைய இரக்கம் தான் மாறாதது, அவருடைய பலன் தான் மாறாதது, எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் தான் மாறாது, மற்ற எல்லாமே அவருடைய வார்த்தைகள் தான் மாறாதவர் அவர் ஒருத்தர் தான். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டாங்க, ஆனால் எனக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். இந்த மாதத்தில் ஆவியானவர் உங்கள்கிட்ட தான் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கிறத போல் நீங்கள் உணர்ந்தீங்க, எனக்கு உதவி செய்கிறதுக்கோ அல்லது எனக்கு இந்த மாதிரி சொல்லிக்கோ அந்த சொல்லிக்கோ யாரும் இல்லை, நான் தனியாகவே இருக்கிறது மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தனிமையில் நான் போராடிக்கிற மாதிரி இருக்குது, என்னை ஏதோ ஒரு வகையில் தனிமை என்னை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தனியாலாம் இல்லை. ஒருவேளை இவங்க கைவிட்டதுனால நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, அல்லது அவங்க கைவிட்டதுனால நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒருவேளை இது நடக்காதனால நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, அது நடக்கிறதுனால நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் கிடையாது. இது எல்லாவற்றிற்கு மேலாக உங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் துணையாக இருக்கிறான்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா இந்த ஃபீலிங்கை உங்களுக்கு இருக்காது. அதுதான் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் யாரும் தனியாக இல்லை, எல்லாரும் தேவனோட இருக்கிறீங்க. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ கர்த்தர் உங்களோட என்ன செய்யறார்? இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை விட்டு அவர் விலகுகிறதே இல்லை. கர்த்தரை நேசிக்கிறவர்களை விட்டு அவர் விலகுகிறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களை விட்டு அவர் விலகுகிறதே இல்லை. கர்த்தரை தெய்வமாக வழிபடுகிற எவரையும் விட்டு அவர் என்ன செய்யறதில்லை? விலகுகிறதே இல்லை. அதனால தான் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்யலை, விடலப்பா, நான் போய் ஆவியானவர் வந்து உங்களுக்கு மூடி கொள்ளுவார். இயேசு பல இடத்துல சொல்லுவார், நான் தனித்து இல்லை, என் கூட பிதா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதே இயேசு தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறார், நீங்கள் யாரும் தனித்து இல்லை, உங்கள் கூட யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் இருக்கிறார், குமாரனாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இருக்கிறார். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள, நான் தனித்து இல்லை, நான் தனித்து இல்லை, நான் தனியாக இல்லை, நான் தனியாள் இல்லை, நான் தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை. ஒருவேளை அதான் நான் சொன்ன பாருங்க, எனக்கு பெற்றோர் இல்லாததுனாலையும் உதவாததுனாலையும் நான் தனியாளை போல சில நேரத்தில் நினைக்க தோணும். எனக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க உதவாததுனால ஏதோ நான் தனியாள் போல எனக்கு நினைக்க தோணும். ஆனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் விட்டுட்டு நான் தனியாலாம் இல்லை, எனக்கு எப்பயுமே என்ன செய்கிறான்? தேவன் துணையா. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், எல்லாருக்கும் நீ தனியாக விட்டீங்க, ஆனால் கர்த்தரை நீ என்ன செய்யலை? விட்டு விலகலப்பா. கர்த்தர் நீ விட்டு விலகலை. எல்லாரும் என்னை தனியாக விட்டீங்க, ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாய் நின்று என்னை ரட்சித்தார், எல்லா தீமை நின்று என்னை காப்பாற்றினார். நான் பரமராஜ்யத்தை அடைகிறது வரைக்கும் அவர் என் கூட தான் என்ன செய்வார்? இருப்பார். ஏசு அப்படி தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே தேவ சாயலிலே ஒருவர் அவர்களோடு உலாவி கொண்டு இருந்தார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ தேவசாயல்ல ஒருவர் அவர்களோடு கூட என்ன செஞ்சாராம்? உலாவி கொண்டு இருந்தார். அப்ப நீங்களும் நானும் தனிமையை என்ன செய்யணும்? தேவனோடு செலவழிக்கணும். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நீங்க தனியா இல்லை, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அப்போ உங்களுடைய தனிமையில உங்களுடைய நினைவுகள் தேவனுக்கு ஏற்றதா இருந்துச்சுன்னா நீங்க தேவனை விரும்புகிற ஆளு. உங்களுடைய நினைவுகள் தேவனுக்கு ஏற்றதா இல்லை, தேவனுக்கு அருவருப்பானதா இருக்கு அல்லது பொல்லாததா இருக்குன்னா நீங்க பிசாசுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறாள். நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுடைய தனிமையை எப்படி கையாளுறீங்க? தனிமையா இருக்கும்போது நீங்க கவலைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. தனிமையா இருக்கும்போது புலம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா தனியா இருக்கும்போது நமக்கு புலம்ப தோணும், தனியா இருக்கும்போது நிறைய கவலைப்பட தோணும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தனிமையா இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? தேவனை நினைக்க ஆரம்பிச்சிடணும். சங்கீதக்காரன் பல இடங்கள் அதான் சொல்லுவான். சங்கீதங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் தனியாக இல்லை, நீங்கள் எங்களோட துணையாக இருக்கிறீங்க. வனாந்தரத்தில் இருந்து என்ன செய்வான்? தேவரீ என்னோடு கூட இருக்கிறீங்க, தேவரீர் என் கூட இருக்கிறீங்க, அவருடைய சமூகம் என் கூட இருக்குது, அவருடைய பிரசனை என் கூட இருக்குது, அவருடைய வார்த்தை என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா அவர் தியானிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ தனிமையாக இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறான்ற நிச்சயம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனை பற்றி சிந்திப்பீங்க. அதனால தான் யோசேப்பு சொல்கிறான், இங்கே வர போத்திபார் வீட்டில் சொல்கிறாரு. போத்திபார் வீட்டில் யோசேப்பு சொல்லுகிறார், ஒரு பெண்மணி யோசேப்பை தனியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த தனியாக பிடிச்சி வச்ச உடனே யோசேப்பு சொல்கிற வார்த்தை அதுதான், இங்கே வர தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நான் இந்த இடத்துல என்ன செஞ்சாலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? பதில் அளிப்பார். அதனால் தயவுசெய்து என்னை விட்டுருமா அப்படின்னு யோசேப்பு என்ன செய்கிறார்? ஓடுகிறார். பைபிளில் போட்டிருக்குது, யோசேப்போடு அவனுடைய தாயார் இல்லை, யோசேப்போடு அவன் தகப்பனார் இல்லை, யோசேப்போடு அவன் சகோதரர்கள் இல்லை. ஆனால் யோசேப்போடு யார் இருந்தால்? கர்த்தர் இருந்தார். நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால தான் கர்த்தருக்கு பிரியமானவைகளை யோசேப்பு செய்ய விரும்பினார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் தாயார் என் கூட இல்லை, என்னுடைய தகப்பனார் என் கூட இல்லை, என்னுடைய சகோதரர்கள் என் கூட இல்லை, நானே ஒரு அடிமையான தேசத்தில் இருக்கிறேன், என் கூட இருக்கிற ஒரே ஆள் கர்த்தர் தான், அவரை நான் இழந்துட விரும்பலை அப்படின்னு யோசேப்பு பிடிச்சிக்கிட்டான். அதனால யாரெல்லாம் இவனை விட்டு தூரமாக போனாங்களோ அவங்கெல்லாம் இவனுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? பின்னாட்களை உருவாக்கினார். அதனால நம்ம கூட யாருமே இல்லைனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்ப யாருமே இல்லைனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய
நாடினோமே ஆனால் யாரெல்லாம் நம்மளை தனியா விட்டுட்டு போனாங்களோ அவர்கள்லாம் நம்மளை தேடி வந்து நம்ம நிழல்ல வாழுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தர் உருவாக்குவார். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒருவேளை உங்களை உதறி விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து சில நேரத்தில் அவங்க ஒதுங்கி போகலாம். நீங்க நினைக்கலாம், நம்மவங்க தான், சொந்தக்காரங்க தான், எப்படி ஒதுங்கி போறாங்க, ஏன்னு இப்படி நம்மளை விட்டு விலகி போறாங்க, அப்போ நம்ம சூழ்நிலை அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யுது, இழிவா தெரியுது போல அப்படி கூட நீங்க நினைக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி என்னை விட்டு ஒதுங்கி போறவங்களெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட ஒட்டி கொள்ள கர்த்தர் வைப்பார். என்னை வேண்டாம்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் வந்து நான் வேணும்னு தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க யாரும் இல்லை, தனியாலாம் இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யோசேப்பு பாருங்க, அப்படித்தான் நினைச்சான். யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை விட்டுட்டாங்க, தனியா விட்டுட்டாங்க, வித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போத்திபார் வீட்டுக்கு போறாரு. போத்திபார் வீட்டில் பார்த்தா பைபிளில் போட்டுட்டு யாரும் இல்லைனாலும் கர்த்தர் கூட இருக்கிறத போத்திபார் பார்த்தாரு. இவர் கர்த்தர் கூட இருக்கிறவர்ப்பா, அதனால செய்யறதெல்லாம் வாய்க்குது. தனிமையில நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை போல மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க தனிமையை எப்படி செலவழிக்கிறீங்கன்றது ரொம்ப அவசியம். நீங்க தனிமையில கர்த்தரோடு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரை போல மாற ஆரம்பிச்சிருவீங்க. தனிமையில கர்த்தருக்கு வெளியில இருந்தீங்கன்னா நீங்க பிசாசை போல மாற ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? புரியலையா? புரிஞ்சாலும் சோத்திரம், புரியலைனாலும் சோத்திரம்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய தனிமையான நேரங்கள்ல கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் கேட்டவைகளை சிந்திச்சீங்கன்னா நீங்க கர்த்தரை போல மாற ஆரம்பிச்சிடுறீங்க. கர்த்தரை போல மாற ஆரம்பிச்சா என்ன செஞ்சிடுறீங்கன்னா, அடுத்து கனத்துக்குரிய ஒரு பாத்திரமா நீங்க மாறிடுறீங்க. இதைத்தான் யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கிறோம். நீங்க கனத்துக்குரியவங்களா மாறணும் அப்படின்னா உங்களுடைய தனிமையான சூழ்நிலைகளை கர்த்தர் கேட்கறதா நீங்க என்ன செய்யணும், மாற்றணும். ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், நீங்க தனியாலாம் இல்லை. தனிமையை கையாள தெரியாமல் தோற்று போகிறவங்க தான் நிறையா பேர். நீங்கள் தனிமையை சரியாக கையாண்டு பாருங்க, நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்கள் பிள்ளைகளும் ஜெயிப்பாங்க, உங்கள் வம்சமும் நல்லா இருக்கும். அப்போ பாருங்க, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த போத்திபார் பார்க்குறாரு, இவர் என்ன செய்கிறார், இவரோட கர்த்தர் இருக்கிறார், அதனால் இவர் என்ன செய்வோம், கொஞ்சம் தூக்கி உயர்த்தி வைப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு பேசுனீங்க, கர்த்தரோடு பழகுனீங்க, கர்த்தரோடு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும் இவங்க கர்த்தருடையவர்கள்னு சொல்லி. நான் கர்த்தருடைய நீங்களே சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக இன்னும் வேகலைன்னு அர்த்தம், அறவேக்காடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அவங்க சொல்லணும், பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு, உங்களுடைய நாவுகள் அல்ல பிறருடைய நாவுகள் தான் உங்களை பற்றி என்ன செய்யணும், நல்லதாக பேசணும். பாஸ்டர், பிறருடைய நாவுகளை எங்களை பற்றி நல்லதாகவே பேசாது பாஸ்டர் அப்படின்னா பேச வைக்கிறதுக்கு தேவன்கிட்ட பலனை கேளுங்க. பிறருடைய நாவுகள்லாம் ஒரு நாவு கூட எங்களை பற்றி நல்லதாக பேசாது, அதனால நாங்களே எங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிற வேண்டியதாக, வேறு வழியே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பிறருடைய நாவுகள் என்னை பற்றி கொஞ்சம் நல்லா பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படிப்பட்ட ஆசை நீங்கள் நிறைவேறணுங்கன்னா, இங்கே பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், அதை போத்திபார் பார்க்கிறார். பார்த்த உடனே யோசிப்பார் கொஞ்சம் தூக்கி வைக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத மற்றவங்க பார்த்தாருன்னா உங்களை தூக்கி வைப்பாங்க. வாங்கன்னு சும்பிட்டு உங்களுக்கு பொன்னாடை போத்துவாங்க விசேஷங்கள்ல, இல்லைன்னா உங்களுக்கு சேர் கூட கொடுக்க மாட்டாங்க. சேர் கொடுக்கல, அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்கள் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் அவங்கள சொல்லலாம். கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நல்லதுக்கு போனாலும் சரி உங்களுக்குரிய கனம் இருக்கும், கெட்டதுக்கு போனாலும் சரி உங்களுக்குரிய கனம் இருக்கும், எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குரிய கனம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறது அவங்க பார்க்கணும். அவங்க பார்க்கணும்னா நீங்கள் கர்த்தரோட இருக்கணும். நீங்கள் கர்த்தரோட இருக்காம அவங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அப்படியே தூக்கி வைக்க கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிடுறார். அதுக்கப்புறம் அந்த தேசத்தின் ராஜா சொல்லுகிறார், இவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது, இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்குது, இவன் ஒரு விசேஷித்த மனுஷன். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, கர்த்தருடையவர்கள் அல்லது கர்த்தரோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறவங்க, தனிமையில் கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற உணர்வோடு வாழ்றவங்க நிச்சயமா கனத்தை சுதந்திரிப்பார்கள். இதை தான் நம்முடைய யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல சொல்லும்போது சொல்றான், தேவன் எனக்கு துணையா இல்லை அப்படின்னா என்னைக்குமே என்னுடைய சத்துருக்கள் என்னை விழுங்கியிருப்பாங்க. தேவன் எனக்கு துணையா இல்லை அப்படின்னா என்னைக்கோ நான் எனக்கு வந்த துன்பத்துல நான் மாண்டு போயிருப்பேன்.
அதனால தான் சங்கீதக்காரன் பல இடங்களில் சொல்லும்போது, என் கூட இருந்த தோழர்கள் எனக்கு துரோகம் பண்ணாங்க, என் கூட இருந்த நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணாங்க, என் கூட இருந்த மற்றவர்கள் எனக்கு விரோதமாக இருந்தாங்க. தாவீது ஒரு முறை என்ன செய்வார், நாபால் என்கிற மனுஷனுடைய ஆடுகளை பாதுகாப்பார். நாபால் என்கிற மனுஷனுடைய ஆடுகளை பாதுகாக்கும் போது திடீர்னு நாபால் என்கிற மனுஷனுடைய ஆடுகளை எல்லாம் அவங்க கொட்டைக்கு ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ தாவீது உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் பக்கத்தில் நாபால் இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தகவல் வரும். இது 1 சாமுவேல் 23, 24, 25 அதிகாரங்களில் நீங்கள் வீட்டில் வாட்சி பார்த்துக்கோங்க. அப்போ தாவீதுக்கு தகவல் வந்த உடனே நாம் வனாந்தரத்தில் வேண்டிய ஆடுகளை எல்லாம் காப்பாற்றி வச்சுருந்தோம், அதனால் இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது கஞ்சி தண்ணிக்கு உதவி செய்வேன்னு அவங்க வீட்டுக்கு போவார். தாவீது ஆட்கள் அனுப்பி விடுவார். உடனே அந்த ஆள் ரொம்ப கடினமாக பேசிடுவார். யார் அவனுக்கு ஏன் நான் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிடுவார். உடனே தாவீதுக்கு பெரிய கோபம் வந்துடும். கோபம் வந்த உடனே தாவீது என்ன செய்வார், கத்தி அருவாள் எடுத்துகிட்டு போவார். பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, வெட்டியே ஆகணும்னு போவார். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய மனைவியை கர்த்தர் அனுப்பி தாவீதோடு கூட பேசி அந்த பிரச்சனையை சரி பண்ணுவார். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம நன்மை செஞ்சுருக்கிறோம், அதனால் இந்த மனிதர்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க ஆபத்தில், நம்ம ஒரு காலத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம், இப்படிப்பட்ட ஆபத்து வரும்போது நம்மகிட்ட போய் அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சில நேரத்தில். நான் அதுதான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த நினைவுகள் எல்லாம் விட்டுருங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்வார், உதவிகள் அனுப்பிக்கிட்டே இருப்பார். எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்லுவார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தேன்னா என் ஜனத்துக்கு எப்படியாவது ஆண்டவர் உதவி செய்வார். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தேன்னு வையேன், இந்த உதவி செய்வதற்காகத்தான் இந்த உயர்வு உனக்கு கிடச்சிருக்கு. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்லுவார், உதவி செய்வதற்காகத்தான் உனக்கு ஒரு உயர்வு கிடச்சிருக்கு. இந்த உயர்வு கிடைச்சிருச்சுன்றதுனால நான் தப்பிட்டேன்ல, மற்றவெல்லாம் செத்தா என்ன நீ நினைக்காத, நீயும் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்ட, விளைக்க மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் எங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் யாரையாவது அனுப்புவார், எங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குது அப்படின்னு மொர்தெகாய் சொல்லுவார். அப்புறம் தான் எஸ்தர்மா என்ன செய்வாங்க, எழுப்பி போய் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. கர்த்தர் கூட இருப்பார். எஸ்தர்மாவுக்கு ஒரே பயமாக இருக்கும், தனியாக இருக்கிறோம், எல்லாரும் அந்நிய ஜனங்கள், அவங்க மட்டும்தான் யூத ஸ்திரீ. அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரும் அந்நிய ஜனங்கள், அவங்க மட்டும்தான் யூத ஸ்திரீ. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை யூத ஸ்திரீனே சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்க மொர்தெகாயை அனுப்பியிருப்பார். நீ சொல்லிடாத சொல்லி சில நேரத்தில் அப்படிலாம் இருக்கும். நம்ம தனிமையாக இருப்போம், எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தேவனுக்கு பயப்படாதவங்களாக இருப்பாங்க, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டியவங்களாக இருக்க வேண்டியிருக்கோம். அந்த சூழ்நிலையில் கூட நானும் நீங்களும் தேவனுக்காக நின்னோம் அப்படின்னா தேவன் நாம் நினைக்கிற சூழ்நிலைகள். அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்தர் பயந்துக்கிட்டே போவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், அவங்க பயந்தபடி எதுவுமே நடக்காது, அவங்க சந்தோஷப்படுறத அந்த செய்திகள் அவங்க காதில் விழுகும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பயுமே என்ன செய்யணும், எதையுமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும்போது நமக்கு பயம் இருக்கும்போது கூட கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் செய்யுங்க, பயந்துக்கிட்டே கூட செய்யுங்க. இது கர்த்தருடைய சித்தமும் தெரியுது, இது கர்த்தருடைய நேரமும் தெரியுது, கர்த்தர் தான் அதை செய்ய சொல்கிறான்னு தெரியுது. ஒரு பயம் இருக்குது, பரவாயில்ல செய்யுங்க. அந்த பயமாக இல்லாமல் சீக்கிரத்தில் அது என்ன செஞ்சிடும், நற்செய்தி செய்தியாக மாறிடும், சந்தோஷம் தரக்கூடிய செய்தியாக மாறிடும். இதைத்தான் யோசிக்க நம்ம எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சில நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்னா, தேவன் என் கூட இருக்கிறார் ஆனாலும் எனக்கு பயம் இருக்குது, தேவன் என்னை காப்பாற்றுவார்ன்ற நிச்சயம் இருக்கு ஆனாலும் எனக்கு பயம் இருக்குது. அந்த பயம் இருந்தாலும் நீங்கள் செய்யணும்னு தேவனால் நடத்தப்படுகிற காரியங்களை பயத்தோட கூட செய்யுங்க. செய்யாமல் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, இருந்துடாதீங்க. தேவன் என் கூட இருக்கிறான்ற அந்த சூழ்நிலைகளோடு நீங்கள் பயத்தோடு செஞ்சு பாருங்கள், அதனுடைய முடிவு எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் இந்த மாதத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குற பெரிய சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரும் என்ன செய்யலை, தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவன் நீங்கள் நடக்கும்போது உங்கள் கூட நடக்கிறார், அது உங்களுக்குள்ள அந்த நினைவு இருக்கணும். அதுதான் சங்கீதம் 139 சொல்கிறான், நான் அமரும் போது அவர் அமருகிறார், நான் எழும்பும் போது அவர் எழும்புகிறார், நான் நிற்கும் போது அவர் நிற்கிறார். அப்போ சங்கீதக்காரனாகி தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். மோசேயினுடைய பயணங்களை பார்த்தீங்கன்னா, தேவன் எழும்பும் போது ஜனங்கள் எழும்பணும், தேவனுடைய சமூகம் எழும்போது ஜனங்கள் எழும்பணும். மோசேயினுடைய பயணங்களில் தேவனுடைய சமூகம் எழும்பலை, உட்காந்துருச்சுன்னா ஜனங்கள் உட்காந்துடணும், தேவனுடைய சமூகம் நின்றுச்சுன்னா ஜனங்கள் விட்டுறணும். இது பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய அனுபவம்.
புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. மார்க்குக்கு எழுதும்போது ஆவியானவர் எழுதுகிறார், அவங்க போகிற இடங்களெல்லாம் தேவன் கூட இருந்து அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்து நான் அவங்களோட இருக்கிறேன்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சாராம், உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜனங்கள் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் என்ன செய்கிறார், தேவன் இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறோன்னா அங்கே தேவன் இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே நான் இருக்கிறேன், என்னுடைய ஜனம் எங்கே இருக்குதோ நான் அங்கே இருக்குதேன், 2-3 பேர் எங்கே கூடுறாங்களோ அங்கே நான் வந்துடுறேன். அப்போ நமக்குள்ள புரியணும், நான் தனியாக இல்லை, என் கூட யார் இருக்கிறான், தேவன் இருக்கிறார். நான் தனியால் கிடையாது, என் கூட தேவன் இருக்கிறார். அதான் யோசேப்பு அதை உணர்ந்து கொண்டார். யாக்கோபும் அதை உணராம இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அதை வெளிப்படுத்துறார் யாக்கோபுட்ட, நான் உன் கூட தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன், நீ போகிற இடங்கள்லாம் நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபுட்ட ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யாக்கோபோடு கூட ஆண்டவர் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே யாக்கோபோடு கூட தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபும் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து அவர் ஊரை விட்டு ஓடி போறாரு. தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போறாரு. அவர் ஊரை விட்டு ஓடி போவதற்கு அவங்க தாயும் தகப்பனும் என்ன செய்யறாங்க, ஆலோசனை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நடு காட்டுல திடீர்னு யாக்கோபுக்கு தூக்கம் வருது. தூக்கத்துல அவர் படுக்கிறாரு. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சகோதரனும் இல்லை. பைபிளில் போட்டிருக்கு, அந்த நேரத்தில் தேவன் அவன் கூட இருக்கிறத அவனுக்கு உணர்த்துகிறார். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனத்தை பார்த்த உடனே அங்க கர்த்தருடைய ஏணி ஒண்ணு மேலே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 10வது வசனம், 28ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரயாணம் பண்ணி போறாரு. ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமாயிருது. ராவுல அங்க தங்குறாரு. கல் எடுத்து வச்சு தலை கீழே வச்சு தூங்குறாரு. தூங்கும்போது ஒரு சொப்பனம், ஏணி வருது. மேலே ஏறுறவங்களா இறங்குறவங்களா இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அங்கேருந்து கர்த்தர் அவனோட பேசுறாரு. பேசும்போது அந்த 5ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து நான் இந்த தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன், திருப்பி வர பண்ணுவேன். பாருங்க, யாக்கோபு நினைக்கிறாரு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு தனியாக போகிறோம், யாருமே நம்ம கூட இல்லை. யாக்கோபு அப்படிதான் நினைக்கிறார். எல்லாத்தையும் விட்டாச்சு, தாய் தகப்பனையும் விட்டாச்சு, சகோதரனையும் விட்டாச்சு, சொந்த பந்தங்களையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தனியாக போகிறோம், என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறார். எங்கே போக போகிறோமோன்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. சில நேரத்தில் நமக்குலாம் அப்படி யோசனைகள் வரும். அப்படிப்பட்ட யோசனைகள் வரும். இது என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த சூழ்நிலை எப்படி மாற்ற போகிறோம், அந்த சூழ்நிலை எப்படி மாற்ற போகிறோம், அந்த பிரச்சனை நமக்கு யோசனை வரும். தேவன் இருக்கிறதே நம்ம மறந்துடுவோம். எவ்வளோ தூரம் நம்ம பேசினாலும் சில நேரத்தில் வீட்டுக்கு போனோடனே தேவன் என் கூட தான் இருக்கிறான்றதை நம்மளே என்ன செஞ்சுருவோம், மறந்துடுவோம். நிறையா பேர் இங்கே அப்படி தான் என்ன செஞ்சுருக்கீங்க, இப்போயே மறந்து வைத்து தான் உட்காந்துருக்கீங்க. பார்க்கும்போதே முகமெல்லாம் தெரியுது. புரியுதா நான் சொல்கிறது? யாக்கோபு அப்படி தான் இருந்தார். ஆனால் தேவன் பாருங்க, அவர்கிட்ட போய் பேசுகிறார். எப்போ நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகலை, உன் கூடயே தான் நான் வரப்போகிறேன். நீ எங்கே போனாலும் நான் உன் கூட வரப்போகிறேன். நீ எங்கே உட்காந்தாலும் நான் உன் கூட உட்கார போகிறேன். நீ எங்கே படுத்தாலும் நான் உன் கூட படுக்க போகிறேன். நான் தான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். உன்னை கண்டிப்பாக அந்த ஊருக்கு என்ன செய்வேன், திரும்ப உன் ஊருக்கு கொண்டு வருவேன். இன்றைக்கி நீ வெறுங்கையாக போகலாம், இன்றைக்கி ஒன்றுமில்லாதவனா போகலாம். நாளைக்கு உன் ஊருக்கு நான் கொண்டு வரும்போது உன் ஊருக்காரங்கள்லாம் பார்க்கும்போது என்ன செய்யணும், அவ்வளோ பெருமைப்படணும். சார், வெறுங்கையாக போனவன், ஊரை விட்டு ஓடி போனவன் இன்னைக்கு மாதிரி எப்படி வர்றான், இவன் தான் இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சான், யாக்கோபை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்றாரு, நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகிற இடங்கள்லாம் வரேன். சில நேரத்தில் நானும் நீங்களும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மறந்தாலும் அவர் என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் மறக்கலாம், நம்ம மறக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சூழ்நிலை வந்துடுது. கர்த்தரை நம்ம மறக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்துடுது. கர்த்தரை நம்ம மறக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தேவைகள் வந்துடுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறதில்லை, நம்ம விடுறதே இல்லை. அதனால தான் ஏசாயாவில் சொல்கிறாரு, தாயானவர் தன் பாலகனை மறந்தா கூட நான் என் ஜனத்தை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு எப்பயுமே நிச்சயம் இருக்கணும், தேவன் என்னோட இருக்கிறார், நான் தனியாக இல்லை. தனியாக இருக்கிறது மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் உடனே என்ன செய்கிறார், தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
நான் தனியாக இருக்கிறேன், என்னை ஆதரிக்கிறதுக்கோ, எனக்கு உதவி செய்கிறதுக்கோ, எனக்கு கை கொடுக்கறதுக்கோ, என்னை தேர்ச்சிக்கிறதுக்கோ, எங்கே ஆறுதலாக பேசுகிறதுக்கோ ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்தீங்கன்னா உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏதோ ஒரு பக்கத்தில் திடீர்னு ஆட்டோவில் போகிற ஒரு பாட்டு, கிறிஸ்தவ பாட்டாக இருக்கும், உங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவியில் வர ஒரு பாட்டு கிறிஸ்தவ பாட்டாக இருக்கும், அல்லது வசனங்களாக இருக்கும், ஏதோ ஒன்று உங்களோட பேசும். நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தனிமையை உணரும் போதெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலகலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார். யாக்கோபிட்ட முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான். யாக்கோபிட்ட முயற்சி பண்ணுறான். அவன் தனிமையாக இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேனே நினைக்கிறான். நான் தனியாக போகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேனே நினைக்கிறான். கர்த்தர் உடனே அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனம் மாதிரி நான் ஓம் கூட தான் இருக்கிறேன், ஓம் கூட தான் வரப்போகிறேன். இவன் கூப்பிடலை, என் கூட வாங்க ஆண்டவரே, நம்மளாம் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கும் எப்போ பார்த்தாலும். இயேசுவே என் கூட வாங்க, இயேசுவே என் கூட வாங்கன்னு. இவன் யாக்கோபு பாருங்க அப்படிலாம் கூப்பிடலாம். அவன் பாட்டு போய் தூங்குறான். ஆனால் கர்த்தர் அவனை போய் தேடி போய் என்ன செய்கிறான்? எப்போ நான் ஓம் கூட தான் இருக்கிறேன், நான் ஓம் கூட தான் இருக்கிறேன், நான் ஓம் கூட தான் இருக்கிறேன்னு கர்த்தர் அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட நான் தனிமையாக இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன்னு யார் நீங்கள் உணர்ந்தாலும் கர்த்தர் உங்கள்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் தனிமையாக இல்லை, நான் உங்கள் கூட இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இதையே தனியாலாம் நான் இதை செய்கிறேன், தனியாலாம் நான் அதை செய்கிறேன், தனியாலாம் நான் இதை செய்கிறேன், தனியாலாம் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறது அதுதான், உனக்கு தாங்கிறதுக்கு புயம் இல்லை, உனக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை, அதை நான் பார்த்த உடனே என்னுடைய புயம். இதைத்தான் ஏசாயா 63:5 சொல்லுவார். ஆதரிப்பதற்கு ஒருவரும் இல்லைன்னு நான் பார்த்தேன், உடனே நான் என்ன செஞ்சுட்டேன்? இவனை ஆதரிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இவனுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லைன்னு பார்த்தேன், உடனே நான் இவனுக்கு உதவி செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அல்லது இவங்களை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் பார்த்தேன், உடனே நான் முடிவெடுத்துட்டேன், இனிமேல் இவங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? நேசிக்க போகிறேன். அதனால தான் ஏசாயாவில் பார்த்தீங்கன்னா, கைவிடப்பட்டவர்களே நீங்கள் நொந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சு போனவங்களே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் ஆதரிப்பேன், நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி ஏசாயாவில் பல இடங்களில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுவேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை தனியாக விடலை, நான் உன்னை தனியாக விடலை, நான் உன்னை தனியாக விடலை. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு தான் சீசர்களோடு கூட வாங்க அக்கறைக்கு போவோன்றாரு. அக்கறைக்கு போவோம்னு சொல்லுகிற நேரத்தில் இயேசுவுக்கு ஒரு ஆசை வந்துடுது. அந்த சீசர்கள் போகட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிட்டு போவோம்னு நினைக்கிறாரு. பைபிளில் போட்டுருக்குது, இயேசு போய் ஜெபம் பண்ண மலையில் ஏறி போயிட்டாரு. சீசர்கள் கடலில் என்ன செய்கிறாங்க? படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கடலில் என்ன செஞ்சிருச்சு? பெரிய பூகம்பம் வந்துருச்சு, புயல் வர ஆரம்பிச்சிருச்சு. பைபிளில் போட்டுட்டு அவங்க எல்லாம் கத்துறாங்க, கதறாங்க. இயேசு அந்த நேரத்தில் என்ன செய்யலை? ஜெபம் பண்ண போயிட்டாரு. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் கர்த்தர் கைவிட்டதை போல இருக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இல்லாதே போல இருக்கலாம். நானும் யோபு சொல்லுவான் பாருங்க, இந்த பக்கம் தேடி பார்க்குறேன் காணோம், அந்த பக்கம் தேடி பார்க்குறேன் காணோம், இங்கிட்டு தேடி பார்க்குறேன் காணோம், எங்கதான் இருக்கிறாருன்னே தெரியலை அப்படின்னு யோபு சொல்லுவான். தாவீது பலமுறை சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க. சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை அப்படியெல்லாம் நினைக்க வைக்கும். சீசர்கள் அப்படி தான் நினைச்சாங்க. இயேசு நம்ம கூட இல்லை, நம்ம நடு கடலில் இருக்கோம், இயேசு மலையில் இருக்கிறாருன்னு நினைச்சாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இயேசு என்ன செஞ்சார்? கடல் மேலே நடந்து வந்தார். நாம் அப்படி தான் சில நேரத்தில் நினைக்கிறோம், இயேசு எங்கேயோ இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறாரு, இல்லை இயேசு ஏதோ ஆலயத்தில் இருக்கிறாரு, இயேசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துக்கு உடனே இயேசு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய சீசர்கள் வருத்தப்படுகிறதை பார்க்கிறார், தன்னுடைய சீசர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கிறார், தன்னுடைய சீசர்கள் போராடுறதை பார்க்கிறார். உடனே இயேசு என்ன செஞ்சாரா? அவங்களை தேடி வந்துட்டாரா. பைபிளில் போட்டிருக்கு, இயேசு வந்த உடனே சீசர்கள் நம்பலை. சீசர்கள் நம்பலைனாலும் இயேசு என்ன செஞ்சார்? அவளை நம்ப வச்சார். சில நேரத்தில் நம்ம தனிமையில் போராடி 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 ஆண்டவரே வந்து நமக்கு உதவி செஞ்சால் கூட நம்ம மனசு என்ன செய்யாது? போங்க போங்க போங்கன்ற மாதிரி தள்ளுறது மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தனிமையில் ரொம்ப போராடிட்டோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு என்ன செஞ்சார்? அவங்கள நம்ப வச்சு திரும்ப அவங்க படகுல ஏறி அவங்களுடைய என்ன செஞ்சார்? பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அதனால் நான் தனிமையில் தான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தனிமையில் போராடுற உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்.
தனிமையில் நீங்கள் போராடுறீங்கன்னு தெரிஞ்சு தான் உங்களை சொந்தமாகவே மாற்றி இருக்கிறார். நீங்கள் தனிமையில் போராட முடியாதுன்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். நீங்கள் தனிமையில் போராடினா வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே என் பிள்ளை வாழ முடியாது, தனிமையில அவர் போராடினா அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அவர் உங்களோடு கூட என்ன செய்கிறார், நடக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு என்ன செய்கிறார், எப்பயுமே யாக்கோபுல சொன்ன மாதிரி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதை போல இந்த மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தர் உங்களுக்கு அதுதான் சொல்கிறார். நீ யார் என்ன செய்ய போகிறதில்ல, தனிமையாக இருக்க போகிறதில்ல. அப்படி நீங்கள் தனிமையாக இருக்கிறது மாதிரி உணர்ந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களுடைய தனிமையை உணர்வை கர்த்தர் மாற்றுவார். நான் தனியாக போராடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவரே நான் தனியாக போராட போல இருக்குப்பா, அதை நான் உணரணும், நான் முழுவதுமாக கண்டுகொள்ளணும், எனக்கு உதவி செய்யுங்க கேட்டு பாருங்க. நீங்கள் தனியாக போராடுகிற உங்களுக்கு ஆஹா சொன்னதே மாதிரி அவர் என்னை காண்கிற தேவன். நான் தனியாலாம் என்ன செய்யலை, வனாந்தரத்தில் அழுதுகிட்டு இருக்கலை, நான் அழுகிற சத்தம் கேட்ட உடனே இறங்கி வந்துடுறாரு. அதனால் தனியாலாம் யாரும் நீங்கள் இல்லை, அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே வேணும். நான் தனியாலாம் போராடலை, தனியாலாம் எதையும் ஃபேஸ் பண்ணலை, என் கூட எல்லா சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறார். நான் எதையுமே தனியாக செய்யலை, நான் தேவனுடையவன். நான் தேவனை விட்டுலாம் பிரிஞ்சு எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. நான் தேவனுடையவன், நான் தேவனை நேசிக்கிறவன், தேவனை சேவிக்கிறவன். அதனால் இந்த மாதத்தில் துவக்கத்தில் சொல்கிறேன், யாரும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நான் தனியாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க, என் கூட தேவன் இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. உங்களை தனிமைப்படுத்தினவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய கூட்டத்தோடு நீங்கள் வாழுவீங்க. ஏன்னா அப்போ தனியாக நானும் தேவனுமேவா இருப்போம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நாம் சொன்ன பாருங்க, யோசேப்பு தனியாக இருக்கும்போது அப்படி அவன் நினைக்கல. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுடைய தேடி அவனுடைய உறவுகள்லாம் வந்து ஒட்டிக்கொள்ள உதவி செஞ்சார். அதனால் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொல்லி பாருங்க, தேவன் என்னை விட்டு விலகலன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கி உங்களை புறக்கணிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களை புறக்கணிக்கிற மருமக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களை புறக்கணிக்கிற யாராவது இருக்கட்டும், கர்த்தருக்கு தான் வெளிச்சம். யார் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். யாராக இருக்கட்டும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அது போதும்னு நீங்கள் இருந்து பாருங்கள், அவங்களாம் அவங்கள தேடி வருகிறத பார்ப்பீங்க. அப்படி கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறார், கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு தனியாக இல்லை, என்னை விடலை. எனக்கு தீமை செய்கிறவங்களையே நான் கர்த்தர் பார்த்துக்கிறேன்னு விட்டேன். எனக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டும் எனக்கு நன்மை செய்யாமல் போனவங்களையும் கர்த்தர் பார்த்துக்கிறேன்ட்டு விடுறேன். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் செஞ்சான். அவங்களெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டும் நீங்கள் விட்டுருங்க. அவங்களையே நினச்சி மனுஷர்களே நினச்சி என்ன செய்யாதீங்க, உங்கள் மனசை போட்டு காயப்படுத்தாதீங்க, ரணகலமாக்காதீங்க. மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் உங்களுக்கு வேதம் சொல்லுது. கொடியவர்கள் தான், கொடிய காலம்தான். இந்த மனுஷன் அந்த மனுஷனே பேசிக்கிட்டே இருக்கிறத விடுங்க, தேவனை பற்றி பேசி பழகுங்க. என் தேவனை எவ்வளோ நல்லவன்னு பேசி பழகுங்க. இந்த மனுஷன் எவ்வளோ கெட்டவன், இந்த மனுஷன் எவ்வளோ கெட்டவனே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்களுடைய மகிமையை இழந்து போக வைக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி இழந்து போக வைக்கும். தேவன் எவ்வளவு நல்லவர்னே பேசி பழகுங்க. மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க, மனுஷங்களை மாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் எந்த மனுஷனையும் நீங்கள் மாற்ற முடியாது, எந்த மனுஷனையும் நீங்கள் நேசிக்க வைக்க முடியாது. நீங்கள் அதெல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு தோல்வி தான் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷனை பற்றி பேசியே உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கசப்பாக்காதீங்க. தேவனை பற்றி பேசி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தித்திப்பானதாக மாறும். எவ்வளோ போசலாக தான் சொல்கிறான், எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சவனை பற்றி நான் பேசலை, எனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு என்னை கைவிட்டவனை பற்றி நான் பேசலை, ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தான்றதை நான் பேச விரும்புகிறேன்னு பேசுகிறான். கர்த்தரினை தனியாக இருக்க விடவில்லை அப்படின்றது அவன் பேசுகிறான். கர்த்தர் எனக்கு கை கொடுத்தான் அப்படின்றத அவன் பேசுகிறான். அது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் பரமதேசத்தை அடையிறது வரைக்கும் அவர் எனக்கு துணையாக இருப்பார்ன்றதையும் அவன் பேசுகிறான். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே,
என் ஜீவன் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவன் நீரே, நீ இல்லாமல் வாழ முடியாதே, நீர் இல்லாமல் வாழ முடியாதே, என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் தனிமையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இப்பொழுதே நீ பக்கத்தில் இருக்கிறதையும் நீங்கள் அவங்க கையை பிடிச்சிருக்கிறதையும், அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லைன்றதையும், நீங்கள் இல்லாமல் அவங்க இல்லைன்றதையும் இப்பொழுதே அவங்க புரிஞ்சுக்கிறவும் உணர்ந்துக்கிறவும் பிடிச்சு கொள்ளவும், இருதயத்தில் தனிமை உணர்வுலேருந்து வெளியில் வந்து எது வந்தாலும் நான் தனியாளாக பார்க்குறேன்னு சொல்லியே நினச்சி கொண்டு கலங்கி கொண்டு இல்லாமல், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவ ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார், என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார், நான் தனியாள் இல்லை, எனக்காக ஒரு பரலோகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, நான் தனியாள் இல்லை, எனக்காக தேவதூதர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எலிசா சொல்கிறாங்க பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கல நம்மோடு இருக்கிறவங்க தான் அதிகம், நம்ம தனியாள் இல்லைப்பா அப்படின்னு கேயாசியை பார்த்து சொல்லுவான். கேயாசி சொல்லுவான், நம்ம சாக போகிறோம், நம்மளை சுற்றி எதிரிகள் வந்துட்டாங்க. உடனே எலிசா சொல்லுவான், நம்ம தனியாள் இல்லை, நம்மளுக்கு பரலோகம் இருக்குது, பரலோகத்தின் தூதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்து அருளுங்க, இவன் தனியாள்னே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அதே போல தான் உங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நான் ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் தனியாக இருக்கேன் தனியாக செய்கிறேனே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தாவே, அப்படி பேசுகிறவங்க கண்களை திறந்தருளுங்கப்பா. நீங்கள் அவங்க துணையாக இருக்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளட்டும். எப்போ பார்த்தாலும் விரக்தியோடும் சோர்வோடும் வாழுகிற யாராக இருந்தாலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் எல்லாத்தையும் அவங்க மறக்கட்டும், மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தினால தேவ சாயலும் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்ற தெளிவும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும்பா. இப்பொழுதே உடைய நல்ல ஆவியானவர் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. வலதுபுறத்தில் சாஞ்சாலும் அவர் இருக்கிறார், இடதுபுறத்தில் சாஞ்சாலும் இருக்கிறார், மேலே அவர் இருக்கிறார், கீழே அவர் தான் இருக்கிறார், என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்ற உணர்வு இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் யாரும் தனியாக இல்லை. அந்த உணர்வோடு இந்த மாதத்துக்கு துவங்கட்டும். நான் எங்கே போனாலும் என் கூட என் தேவன் இருக்கிறார், நான் எதை செஞ்சாலும் என் கூட என் தேவன் இருக்கிறார், நான் உட்கார்ற இடத்துல என் தேவன் என் கூட இருக்கிறார், நடக்கிற இடத்துல என் கூட தான் தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும்பா. எல்லா சோர்வையும் எடுத்து போடுங்க. பிசாசானவன் கொடுக்குற எந்த ஒரு ஆலோசனைகளுக்கும் உடைய பிள்ளைகள் செவி கொடுக்காம, மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்யாம, தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறதையும் ஆவியானவர் சொல்லுகிறதையும் அவர்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய நாமம் மகிமைப்படும். புதிதாக வந்திருக்கிறவங்க, தாமதமாக வந்தவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.